வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். சாவித்ரி அம்மையார் அறக்கட்டளையின் சொற்பொழிவு நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை தலைவர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை பிரதமர் மோடி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே 2 பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் மூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்த ஏசி மெக்கானிக் சதீஷை கொலை செய்த குற்றவாளிகள் கைது. இனி விரிவான செய்திகள். சாவித்ரி அம்மையார் அறக்கட்டளையின் 11ஆம் ஆண்டு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை தலைவர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் சாவித்ரி அம்மையார் அறக்கட்டளையின் 11ஆம் ஆண்டு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் பிரகதி வரவேற்புரை ஆற்றினார். கவிஞர் கண்ணகி, படைப்பாளி ரமேஷ், சமூக சேவகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முனைவர் கிருஷ்ணமூர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். அறக்கட்டளை நிறுவனர் கோ பாரதி தலைமை தாங்கி தலைமையுரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை தலைவர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு சொற்பொழிவை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த இலக்கியம் சார்ந்த வகையிலே என்னால் அவற்றை செய்து கொண்டிருக்கிறேன். இருவரையும் நான் காரைக்காலில் பார்த்தேன். அவர்கள் புதுச்சேரிக்கே வந்து, காரைக்கால் மட்டுமல்ல, இந்த புதுச்சேரி மாநில என்னுடைய பாட்டி, என்னுடைய பெரியம்மா குடும்பத்தை எல்லாம் நிறைய பார்த்திருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து உறவினராக அவர் குடும்பம் எல்லாம் எல்லா விதமான உழைப்பையும் கொடுத்து அவரை பார்த்து தொட்டு தூக்கி அவர் உடல்நலத்தை பேணி நான் செய்ய வேண்டிய ஆதரவு காட்டி அந்த வகையில் எல்லோருக்கும் உதவிதான் கவிஞராக வளர்ந்து பல நூல்களை அளித்திருக்கக்கூடிய இரா கண்ணை. ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்கான வாய்ப்பை உருவாக்க நீட் தேர்வை பிரதமர் மோடி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அளித்த பேட்டியில், மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதன் மூலம் உச்சநீதிமன்றம் சமூக நீதியை காப்பாற்றியுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட சமுதாய மாணவர்கள் பயனடைவார்கள். இந்த சரித்திரபூர்வமான முடிவுக்கு நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு நீட் தேர்வு இல்லாமல் மாணவர்கள் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. அதற்கு தமிழக ஆளுநர் தடையாக உள்ளார். மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். மாநில அரசானது மக்கள் நலனுக்காக கொண்டு வருகின்ற சட்டங்களை நிறுத்துவது எப்படி பொருத்தமாக இருக்கும்? நீட் தேர்வை ரத்து செய்வதன் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய பிரதமர் மோடி உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். புத்தாண்டு விழா கொண்டாடுவதன் விளைவு கொரோனா வேகமாக பரவும் என்று கூறியிருந்தேன். அது இப்பொழுது நடைபெற்றுள்ளது. இதற்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனும் முதலமைச்சர் ரங்கசாமியும் பொறுப்பேற்க வேண்டும். பேரிடர் மீட்பு துறையின் தலைவர் முதல்வர் ரங்கசாமி. ஆனால் இந்த பதவியில் கவர்னர் அமர்ந்து கொண்டு கட்டுப்பாடுகளை அறிவிப்பதும் கொரோனா சம்பந்தமாக பேசுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கவர்னரிடம் முதல்வர் ஆலோசனை கேட்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் முடிவு எடுக்கும் பொறுப்பு முதல்வருக்குத்தான் உண்டு. அதை மீறி மற்றொருவர் முடிவு எடுப்பதற்கு முதல்வர் விடுகிறார் என்றால் ரங்கசாமி செயல்படாத ஒரு முதல்வர் என்று தெரிகின்றது. இதனை நான் சுட்டிக்காட்டும் பொழுது கோபப்படுகிறார். அன்றாட அரசின் செயல்பாடுகளில் கவர்னர் தலையிட உரிமை கிடையாது. கொலை, கொள்ளை, வழிப்பறி, நிலம் அபகரிப்பு தொடர்ந்து நடந்து வருகின்றது. பல பகுதிகளில் ரவுடிகள் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாக விற்கப்படுகின்றன. காவல்துறை கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கின்றது. சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதை பற்றி முதல்வர் கவலைப்படவில்லை. கடந்த 6 மாத காலத்தில் நூற்றுக்கணக்கான கொலைகள் நடந்துள்ளது. இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த முதல்வர் ரங்கசாமி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். கவர்னரிடம் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது என தெரிவித்தார். மருத்துவ படிப்பிலும் மற்றும் மருத்துவ மேற்படிப்பிலும்
27% இடஒதுக்கீடு என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு மத்திய தொகுப்பில் இப்பொழுது மாணவர் சேர்க்கையில் உச்சநீதிமன்றம் கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பிளே மேக்கர் மற்றும் TK பிரதர்ஸ் கால்பந்து அணிகள் நடத்தும் 3ஆம் ஆண்டு NR வெற்றி கோப்பை பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். ஓபன் பிரிவில் முதலாம் பரிசு பெற்ற இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 10,000 ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை, 2ஆம் இடம் பெற்ற அலிபாய் கால்பந்து அணி 7,000 ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை, 3ஆம் இடம் காரைக்கால் அணி, 3ஆம் இடம் 10, 13, 16 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் முதல் 4 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் பேக் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை மூத்த வீரர்கள், உடற்கல்வி ஆசிரியர் பிரசன்னா, பயிற்சியாளர்கள் சிவகுரு, வேலு மற்றும் விளையாட்டு வீரர்கள் செய்திருந்தனர். திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு தடுப்பூசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் பள்ளியின் துணை முதல்வர் கலாவதி வரவேற்றார். புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றார். மருத்துவ அதிகாரி வேல்விழி, தலைமை செவிலியர் கிறிஸ்டோலைட், சுகாதார மேற்பார்வையாளர் நாகரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி மாணவிகளுள் 2004ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியும் 2005ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு கோவேக்சின் தடுப்பூசியும் போடப்பட்டது. பள்ளியின் கணித விரிவுரையாளர் கலியமூர்த்தி நன்றி உரை வழங்கினார். பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி பாண்டியன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பள்ளியின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் சாலையில் சென்று கொண்டிருந்த சைக்கிள் மீது மோதாமல் இருக்க பேருந்தை திருப்பியதால் ஒரு பேருந்து மற்றொரு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கியும் மதகடிப்பட்டு பகுதியில் இருந்து 2 தனியார் பேருந்துகள் புதுச்சேரி நோக்கி வந்தது. மதகடிப்பட்டு பகுதியில் இருந்து வந்த தனியார் பேருந்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்திரா காந்தி சதுக்கத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது பின்னால் விழுப்புரம் பகுதியில் இருந்து வந்த பேருந்து சிக்னலில் நிறுத்த முயன்றனர். அப்பொழுது சாலையின் குறுக்கே திடீரென சைக்கிளில் வந்தவர் மீது மோதாமல் இருக்க பேருந்து ஓட்டுநர் சாலையின் தடுப்பு கட்டை மீது ஏறி முன்னால் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது மோதியது. இதில் 4 பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து விபத்து சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஒமைக்ரான் தொற்று உள்ளதா என்பதை கண்டறியும் ஆய்வை பெங்களூருக்கு அனுப்புவதற்கு பதிலாக சென்னை பரிசோதனை கூடத்தில் நடத்த அனுமதி கோரியுள்ளதாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவதை துவக்கி வைத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். 60 வயதை கடந்தவர்களுக்கு 2 தவணை தடுப்பூசி செலுத்திய பின்பு 9 மாதங்கள் கடந்த நிலையில் பூஸ்டர் எனும் 3வது தடுப்பூசி செலுத்துவதை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளரிடம் பேசிய பொழுது 2 தடுப்பூசி செலுத்தி
9 மாதங்களுக்கு பிறகு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். பூஸ்டர் டோஸ் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் என்றும் முதல் டோஸ் போடாதவர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர், அரசு ஊழியர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் என கூறியிருந்தோம். 5% பேர்தான் தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளனர். அவர்களையும் தடுப்பூசி செலுத்தும் பணி நடந்து வருவதாகவும், கொரோனா அதிகரிப்பால் அதிக கட்டுப்பாடுகள் போடுவது குறித்து கோவிட் மேலாண்மை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும், ஏற்கனவே நான் அறிவுறுத்தியபடி தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆவணங்கள் தற்போது நாடு முழுவதும் கேட்க தொடங்கியுள்ளனர். ஆகவே தடுப்பூசி செலுத்துவது கட்டாயமாக உள்ளது என்றும், புதுச்சேரியை பொறுத்தவரை தடுப்பூசி தட்டுப்பாடும் இல்லை, தடுப்பூசியால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. உருமாறிய கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், தற்போது ஒமேக்ரான் தொற்றுள்ளதா என்பதை அறிய பரிசோதனை மாதிரிகளை பெங்களூருக்கு அனுப்பி வைக்கிறோம். அதை சென்னை பரிசோதனை கூடத்திற்கு அனுப்ப அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியிலும் பரிசோதனை கூடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்றவர், பொது முடக்கம் மட்டும் கொரோனா விஷயத்தில் தீர்வாகாது. சூழ்நிலைக்கு ஏற்ப விஞ்ஞானபூர்வமாக ஆலோசிப்போம். மக்களின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு தடுப்பு நடவடிக்கையோடு கண்காணிப்பிலும் ஈடுபடுகிறோம் என்று தெரிவித்தார். கொரோனா தொற்று அதிகரித்ததன் காரணமாக புதுச்சேரியில் 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு இன்றிலிருந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொரோனா நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றிலிருந்து 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு இன்று முதல் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. கண்ணாடி புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 489 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 438 நபர்களுக்கும், காரைக்காலில் 49 பேர், ஏனாமில் ஒருவர், மாஹேவில் ஒருவர் என மொத்தம் 489 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். மாநிலத்தில் தற்போது 1722 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு ஏதும் இல்லாததினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1882ஆகவே உள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,27,607 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். இதுவரை 1,31,211 நபர்கள் பாதிப்படைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சன்னதியில் மார்கழி மாத 25ஆம் நாள் பூஜையாக வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அறக்காவலர் குழு தலைவர் SV.S. சுரேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் மூலம் கிராவல் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பஞ்சாயத்தில்
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் மூலம் கிராவல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் 2,84,000 திட்ட மதிப்பீட்டிலும், ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீனிவாசா நகரில் 3,61,000 மதிப்பீட்டிலும், சிலுக்காரிபாளையம் கிராமம் வேதகிரி நகரில் 2,12,000 மதிப்பீட்டிலும், நல்லூர் கிராமம் ஸ்ரீராமபுரம் நகரில் 3,89,000 மதிப்பீட்டிலும், நல்லூர் கிராமம் ஜெய் ஆஞ்சநேயர் அவென்யூவில் 2,84,000 மதிப்பீட்டில் என மொத்தம் ரூபாய் 15,30,000 மதிப்பிலான கிராவல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் வெள்ளியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி மோகன்குமார், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் முகமது இஸ்மாயில், வெள்ளியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் தனராஜு, கிராம திட்ட ஊழியர்கள் கஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, குமரேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மேடம் இங்க பாருங்க, என்ன பண்ண போறீங்க? வெள்ளியனூர் மூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்த ஏசி மெக்கானிக் சதீஷை கொலை செய்த குற்றவாளிகள் கைது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்த சங்கர் சித்ரா தம்பதியின் மகன் சதீஷ் என்கின்ற மணிகண்டன். ஏசி மெக்கானிக்கான இவருக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதிவதனா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. நேற்று முன்தினம் இரவு வீட்டுக்கு எதிர் வீட்டை சேர்ந்த சங்கர், அவரது மனைவி ரமணி ஆகியோர் திருமண நாளை ஒட்டி தெருவில் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். அப்பொழுது ரமணியின் உறவினர் ராஜா மற்றும் அவரது நண்பர்களான தென்னல் பகுதியை சேர்ந்த அசார், வெள்ளியனூர் கணுவாப்பேட் புதுநகர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மது அருந்திவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக தகாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இதனை சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேர் தட்டி கேட்டுள்ளனர். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்படவே அங்கிருந்தவர்கள் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து சதீஷ் தனது வீட்டின் வெளியே நின்று போன் பேசியுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த ராஜா, சங்கர், அசார், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சதீஷை கத்தியால் தொண்டை மற்றும் வயிற்று பகுதியில் சராமாரியாக குத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்து அவர் கீழே சரிந்தார். சத்தம் கேட்டு சதீஷின் மனைவி மதிவதனா மற்றும் உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததை பார்த்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. இதனை அடுத்து சதீஷை மீட்ட உறவினர்கள் உடனடியாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி சதீஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த வெள்ளியனூர் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று அசார், தமிழ்ச்செல்வன், ராஜா, சங்கர், அவரது மனைவி ரமணி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டேன் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள்: சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி: இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன.
புதுச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து கழகம் சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மையம் இணைந்து 29வது மாநில அளவிலான முதுநிலை ஆடவர் மற்றும் பெண்கள் பங்கு பெறும் வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் சேலியமேடு மாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து கழகம் சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மையம் இணைந்து 29வது மாநில அளவிலான முதுநிலை ஆடவர் மற்றும் பெண்கள் பங்கு பெறும் வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் சேலியமேடு மாரியம்மன் கோவில் திடலில் நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களாக நடைபெற்று வந்த இப்போட்டியில் பாகூர், சேலியமேடு, குருவிநத்தம், முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீரர் கோவிந்தராஜன் முதலிடமும், தமிழ்வேந்தன் 2ஆம் இடமும், தேவராஜ் 3ஆம் இடமும் பிடித்தனர். இரட்டையர் பிரிவில் கோவிந்தராஜன் சிவகுமார் முதலிடமும், தமிழ்வேந்தன் தேவராஜ் 2ஆம் இடமும், குடியிருப்பு பாளையம் பாரதாசன் இளைஞர் மன்ற விளையாட்டு வீரர்கள் பவித்ரன் ராஜசேகர் 3ஆம் இடம் பிடித்தனர். இதேபோல் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பாகூர் PR பிரதர்ஸ் விளையாட்டுக் கழக வீராங்கனைகள் பழனியம்மாள் முதல் இடத்தையும், மகேஸ்வரி 2ஆம் இடமும், கமலி 3ஆம் இடமும் பிடித்தனர். இரட்டையர் பிரிவில் பழனியம்மாள் மகேஸ்வரி முதலிடமும், கமலி மோகிதா 2ஆம் இடமும், குருவிநத்தம் ராமநாதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வீராங்கனைகள் கீதா முத்தழகி 3ஆம் இடம் பிடித்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் மன்ற செயலாளர் அருளரசன் வரவேற்றார். தலைவர் தனகோடி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் ராஜவேலு, லட்சுமிகாந்தன் MLA கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து கழக தலைவர் ராமு, செயலாளர் தினேஷ் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். வளர்ச்சி மைய முன்னாள் தலைவர் சிவபிரகாசம், சேலியமேடு அறங்காவலர் குழு தலைவர் வெங்கட்ராமன் பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். செயற்குழு உறுப்பினர் முத்துராமன் தொகுப்புரையாற்றினார். செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் நன்றி கூறினார். ஏற்பாடுகளை இளைஞர் மன்ற நிர்வாகிகள் முருகசாமி, தர்மலிங்கம், சிவகுமார், கோவிந்தராஜன், செல்வகுமார், ஹரிஷ்குமார், தமிழ்வேந்தன், காந்தி, நவீன்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த ஆடுகளத்தை அமைத்து கொடுத்த நமது மன்ற செயற்குழு உறுப்பினர்கள், குடும்பத்தை நீங்கள் உங்களுடைய மன்றத்தினுடைய நிர்வாகிகளுக்கு எப்பொழுதும் எங்களுடைய ஒத்துழைப்பு நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்தி இன்னும் பல சிறப்புகளை பெற வேண்டும். இந்த வலைபந்து போட்டியுடைய தலைவராக இருந்தாலும் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அது இடமாற்றி நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்று வரும் கபடி போட்டியை ரைடு சென்று சபாநாயகர் செல்வம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொங்கலை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டிகள் இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை பகல் இரவு ஆட்டங்களாக லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இப்போட்டிகளின் துவக்க விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அணிகளில் பங்கேற்று வேட்டியை மடித்து கட்டி ரைடு சென்று போட்டியை தொடங்கி வைத்தனர். பிரதமர் மோடியின் உடல் நலம் காக்க வேண்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சித்தானந்த கோவில் ஆயுஷ் ஹோமம் மற்றும் மிருத்யஞ்ச ஹோமம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நலன் காக்க புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கருவடிக்குப்பம் சித்தானந்த சுவாமி கோவிலில் வேத விற்பனர்களை கொண்டு ஆயுஷ் ஹோமம் மற்றும் மிருத்யஞ்ச ஹோமம் மாற்றுத்திறனாளிகளால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நீண்ட ஆயுள் வேண்டி வேள்வியில் பூஜை நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் கலந்து கொண்டு 101 ஊனமுற்றோருக்கு பொங்கலுக்கான மளிகை பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் அகிலன், லதா, உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் சோமசுந்தரம், காலாப்பட்டு தொகுதி தலைவர் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நலன் வேண்டி இந்த சிறப்பு வேள்வி யாகத்தை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வல்லுநர் அணி மாநில தலைவர் பொறியாளர் ரமேஷ் மற்றும் சக்திவேல் முருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பஞ்சாப் முதல்வர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாஜகவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பிரதமர் மோடி பஞ்சாப் மாநிலத்தில் 42,750 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக சென்றிருந்தார். அப்பொழுது போராட்டக்காரர்களால் பிரதமர் மோடி பாதி வழியில் திருப்பி அனுப்பப்பட்டார். இதனை கண்டித்தும் பாதுகாப்பு கொடுக்காத பஞ்சாப் மாநில முதல்வரை கண்டித்தும் பஞ்சாப் சம்பவத்திற்கு அம்மாநில முதல்வர் பொது மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில பாஜகவினர் பழைய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பஞ்சாப் முதல்வரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இது குறித்து பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் கூறும் பொழுது, ஒரு நாட்டின் பிரதமராக மோடிக்கு பாதுகாப்பு கொடுக்காதது அம்மாநில முதல்வர் அலட்சியத்தை காட்டுகிறது. எனவே இதற்கு பொறுப்பேற்று அவர் பதவியை ராஜினாமா செய்வதுடன் உடனடியாக பொது மன்னிப்பு கோர வேண்டும் என கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாவித்ரி அம்மையார் அறக்கட்டளையின் சொற்பொழிவு நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை தலைவர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை பிரதமர் மோடி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே 2 பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் மூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்த ஏசி மெக்கானிக் சதீஷை கொலை செய்த குற்றவாளிகள் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.